இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் பிரியாணியில் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை எடுத்து போட்டு வணக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து பாப்பாவோ எங்கள் கூட இதுதான் சாப்பிடுவான்ட்டு நாங்கள் காரம் கம்மியாக போடுறது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வணங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை எடுத்து எண்ணெயிலே சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதையும் சேர்த்து தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டால் அடிப்பிடிக்காது நான் போடுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, கேரட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு அந்த பச்சை பட்டாணி குக்கரில் போட்டு வேக வச்சு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் சுடுதண்ணில் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க, அடிப்பிடிச்சிடாமல். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கொஞ்சமாக புளிப்பில்லாத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. எதுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ப்ளஸ் வாசனையாக இருக்கிறதுக்காக. நான் வந்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதான் லைட்டாக சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு போட்டு கலந்து விடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரெகுலராக சாப்பாட்டுக்கு என்ன அரிசி வைப்பேனோ அதுதான் வெஜிடபிள் பிரியாணிக்கு பண்ணுறது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியே புதினாவோ இதெல்லாம் தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம். நெய் விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு போட்டுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பச்சடி பண்ணுறது அப்படி பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கும்பரு. அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை. சாரிங்க, இந்த வீடியோ கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது. ஆனால் நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட சேர்த்து வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு கலந்ததுக்கப்புறம் தயிர் போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கும். தயிர் பாருங்கள் நல்லா இந்த பச்சடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், கூட குக்கும்பர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் முடிஞ்சு அடங்கி போச்சு விசில். ஸோ இப்போ பாருங்கள், எடுத்து ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக வந்து நீங்கள் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி தேவையான அளவு நெய் போட்டு கொத்தமல்லி கடைசியாக தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. சாப்பாடு செய்கிறது எதுவுமே கஷ்டங்கிறதில்ல, எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நம்ம நினச்சா. அது கூட கொஞ்சம் பாசமாக சமைச்சிங்கன்னா சாப்பாடு என்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொத்தமல்லி துவையாச்சு, அவ்வளோதான். அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் சமையல்.
நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.